சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்துடன் டிடிவி தினகரன் கூட்டணி வைக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். பன்னீர்செல்வத்துடன் டிடிவி தினகரன் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இதை பற்றியான முழுமையான தகவலை நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து பல்வேறு குழப்பங்கள், டிடிவி தினகரன் முதலில் அதிமுகவிலிருந்து வெளியேறி புதிய கட்சியையும் தொடங்கி பாஜகவுடன் கூட்டணி வைத்து மக்களவை தேர்தலையும் சந்தித்தார். ஆனால் சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்ததன் காரணமாக டிடிவி தினகரனும் தற்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். அந்த கூட்டணியில் டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வத்துடன் கைகோர்க்க உள்ளதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்துடன் டிடிவி தினகரன், OPS இவர்கள் இருவரும் ஆதரவுகளை தெரிவித்தால் நிச்சயம் அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் இவர்கள் இருவருக்கும் இருக்கிறார்கள். இது மூலம் தென் மாவட்டங்கள் முழுவதையும் OPS டிடிவி தினகரன் கைப்பற்றுவார்கள். அப்படி கைப்பற்றும் பட்சத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் கேம் சேஞ்சராக OPS டிடிவி தினகரன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் இவர்கள் இருவரும் போட்டியிட்டாலே ஆதரவாளர்களை வெற்றியடைய வைத்துவிட்டாலே போதுமானதுதான். வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துவிட்டால் நிச்சயம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாற்றங்கள் ஏற்படும். இது அதிமுகவிற்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் இதுவரை அதிமுக வெற்றியடையவில்லை, வெற்றியை பார்க்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களால். அதற்கு காரணம் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை என்பதை தான் நம்மால் இதை உறுதியாக கூற முடியும். OPS அவர்களுடன் டிடிவி தினகரன் கூட்டணி வைப்பது சரியா, அல்லது OPS அவர்கள் மீண்டும் அதிமுகவிலேயே இணையலாமா? ஏனென்றால் டிடிவி தினகரனால் அதிமுகவில் இணைய முடியாது. அதற்கு காரணம் அவர் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். ஆனால் கூட்டணி வைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு எடப்பாடியும் மறுப்பு தெரிவிக்கிறார். தற்பொழுது ஒரே வழி OPS அவர்கள்தான். OPS அவர்களுடன் டிடிவி தினகரன் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கூட்டணி வைக்கலாமா, அல்லது அதிமுகவில் OPS அவர்கள் மீண்டும் இணையலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.